வைசாக், பெங்களூர், டெல்லி, மும்பைன்ட்டு எல்லா இடத்துலையும் வந்து வெடி அடிச்சு கொண்டாடுறாங்க. இவங்களுக்கு சும்மாவே வந்து இவங்களுக்கு பிடிக்க முடியாது. இல்லை காலையில் ஒரு சலங்கை வேற கட்டி விட்டாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி வெறும் 20 நிமிஷத்துலேயே வந்து ஒரு டீம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. வெறும் 254 ரன் வந்து பிளே ஆஃப்ல வந்து இம்பாசிபிள் ரன் ஸ்கோர்னு சொன்னவங்க. என்னடா சிஎஸ்கே மும்பை இனிமேல் ஐபிஎல்னாலே வந்து நாகதாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்சி ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ட்விட்டர்ல குமிஞ்சிட்டாங்க. நாமதான் எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு இருக்க? நாமதான் டிஃபெண்டிங் சாம்பியன் வந்து தொடர்ந்து 2வது வரைக்கும் கப் அடிச்சிட்டாங்க. அதனாலேயே வந்து தோனி, ரோஹித் சர்மா இருக்கிறதுல வந்து ஆர்சிபி கேப்டன் ரஞ்சித் பாண்டியா வந்து சேர் போட்டு சோஃபா போட்டே வந்து கெத்தா வந்து உட்காந்துருக்காரு. அது மாதிரி இந்த மேட்ச்ல வந்து 5 டர்னிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே வந்து இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலே வந்து மறக்க முடியாத குவாலிஃபயர் மேட்ச் நீங்களே சொல்லுவீங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு செய்தியே இருக்கு. என்னடி சொல்ற? சத்தியமா சொல்றேன், இந்த நடந்த மேட்ச் வந்து ஐபிஎல் மேட்ச் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பொலப்பலம் போட்டுட்டாங்க ஆர்சிபி. அந்த ஸ்டேட்ல பார்த்த வச்சு நீங்க நம்ம ஜட்மெண்ட் பண்ணாதீங்க. அது வேற மாதிரி, நான் வேற மாதிரி. உண்மையா சொல்றேன், இந்த நடந்த மேட்ச் பார்க்கும்போது வந்து என்னடா சினிமா, இதெல்லாம் சினிமா அப்படிமா சொல்ல தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஓவர்லயுமே வந்து ட்விஸ்டிங் மேல ட்விஸ்டா வச்சு பொழந்துட்டாங்க. ஜிடியோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து ஃபைனல்ல என்னன்னு சொல்லி இந்த மேட்ச்ல கான்ஸ்டாப்ல கிங் விராட் கோலி வேற மாதிரி இருந்துச்சு மேட்ச். ஃபைனல் மேட்ச்ல வந்து ஆர்சிபி ஆகட்டும் இந்த ஜிடி ஆகட்டும் யார் வந்து பிரச்சனை வந்து ஹேண்டில் பண்ண போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் வந்து டாஸ்க் ஒன்று போட்டாங்க. And the coin will go up one final time in the IPL 26. What's it, Javagal? Well, Rajat, you won the toss. What have you decided? Will bowl first. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி வந்து டாஸ் வின் பண்ணாங்க. அதுலயே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகி போச்சு. அறுவலை வச்சிருக்கா சும்மா இருக்கு. அர்ஜென்ட்டா இருந்தா போயிட்டு வந்துருங்களா? இவங்க 3 பேர்ல முதல்ல யாரடா வெட்டுறது? இதே போன வந்து அந்த ஸ்டேடியம் வந்து சேசிங் வந்து நல்லா இருக்கும். அதனாலேயே வந்து ஆர்சிபி வந்து பிளான் பண்ணி வந்து பவுலிங் எடுத்தாங்க. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக வந்து சாய் சுதர்சனும் வந்து சுக்மன் கில் வந்து உள்ள இறங்கியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பிளே ஆஃப் வந்து கொஞ்சம் டீசெண்டா கொண்டு போயிருவாங்க நினைச்சிட்டு இருக்க டைம்ல தான் வந்து சுக்மன் கில் வந்து அவுட் ஆயிருவாப்ல. அதனால வந்து கிரௌட் வந்து ஒரு நிமிஷம் வந்து சைலண்ட் ஆயிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெரிய சாக்கு. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எல்லாரும் மயக்கம். சீக்கிரம் வந்து அவுட் ஆயிருவான்னு சொல்லி யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி பரவாயில்ல, சாய் சுதர்சனா இருக்காருல்ல, அவர் கண்டிப்பா அடிச்சிருவாரு. ஏன் போனா வந்து இதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்ச்லயுமே வந்து அவரா வந்து அடிச்சுதான் அவுட் ஆயிருப்பார் தவிர்த்து யாருமே வந்து விக்கெட் எடுக்கல. He surely has not done it again. The ball has gone for a 4 to third man, but that has gone off his bat, his gloves, and gone straight back on. அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த ஃபைனல்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு அடிப்பாருன்னு சொல்லி எல்லாரும் நம்பிக்கை இருந்தோம். ஆனா வந்து அந்த நம்பிக்கை வந்து பொய்யா போச்சு. ஏன் போன வந்து கரெக்டா ஒரு 12 ரன்லயே வந்து அவுட் ஆயிருவாப்ல. இதுக்கப்புறம் வந்து மொத்த ஜிடியோட நம்பிக்கையே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. நான் குமார் அவசரப்பட்டிய ஏன் இப்போ வந்து ஒரு 4 ஓவர்ல வந்து 2 மெயினான விக்கெட் இழந்துருவாங்க. அதனாலே வந்து ஜிடிக்கு வந்து நம்பிக்கை வந்து குறைஞ்சிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நிஷாந்த் சிங்கும் ஜாய்ஸ் பட்லரும் வந்து பார்ட்னர்ஷிப்புக்காக உள்ள இறங்கியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பெருசா வந்து திக்கி திணறியுமே வந்து சிங்கிள் டபுள் தான் ஓட முடிஞ்சு தவிர்த்து வந்து பெருசா வந்து ரன்னை சேர்க்க முடியல.
தென்னாடுடைய சிவனே போற்றி. அதுக்கப்புறம் வந்து வெறும் 20 பால்ல வந்து 18 ரன் மட்டும் அடிச்சு வந்து நிஷாந்த் சிந்து வந்து அவுட் ஆயிருவாப்ல. அதே மாதிரி ஜாய்ஸ் பட்லர் வந்து 23 பாலுக்கு வந்து 19 ரன் மட்டும் அடிச்சு அவர் அவுட் ஆயிருவாப்ல. வெற்றியோட திரும்பி வா. அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் மட்டும் ஒரு திக்கி தண்ணீர் வந்து ஒரு 50 ரன் கிட்ட அடிச்சிருப்பாரு. அவர் மட்டும் அந்த 50 ரன் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜிடியோட ரன் ஸ்கோர் வந்து எவ்வளவு தூரம் ஏறி இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பேக் டு பேக் விக்கெட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து 155 ரன் 8 விக்கெட்ல வந்து 20 ஓவர் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கோரை சேஸ் பண்றதுக்காக வந்து ஆர்சிபில இருந்து விராட் கோலியும் வெங்கடேஷ் ஐயரும் உள்ள இறங்கிருப்பாங்க. வந்து இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா கொண்டு போனாங்க பவர் பிளேல. அப்புறம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து 6-4 அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே வந்து ஜிடி பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இன்சைடு பிளட் கொதிக்குதுடா. அதுக்கப்புறம் கோலி வந்து 25 பால்ல வந்து ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருவாப்ல. அதை பார்த்து வந்து ஸ்டேடியம் வந்து அதிர ஆரம்பிச்சு. ஏன் இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து ஆர்சிபியோட ஃபேன்ஸ் வந்து கத்தி கொண்டாடிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஷீத் கான் ஓவர்ல வந்து ரஞ்சித் பண்டிதர் வந்து அவுட் ஆயிருவாப்ல. அதனாலே வந்து ஜிடி ஃபேன்ஸ் வந்து திரும்பி வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டிங்காக வந்து குர்னால் பாண்டே வந்து உள்ள இறங்கிருப்பாப்ல. ஆனா வந்து செகண்ட் பால்லே வந்து 4 அடிக்க ட்ரை பண்ணி ஒரு ரன்லயே வந்து அவுட் ஆயிருவாப்ல. காசுமரா ஐயா, இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுயா. நான் புடவை விற்க வந்தவையா. இது சாமுத்திரிக்கா பட்டியா திரிஷா போட்டு வருவாங்களே பார்த்தது இல்லையா ஐயா. அதுக்கப்புறம் இந்த இவங்க வந்து பேக் டு பேக் வந்து விக்கெட் எடுத்துருவாங்க. அதனாலே இந்த மேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆட்டத்துக்கு நாங்க வரலாமா அப்படின்னு சொல்லி சித்தப்பா வந்து உள்ள இறங்கிருப்பாப்ல. டீம் டேவிட் உண்மையிலே வந்து வேற மாதிரி இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் வந்து 6-4 அடிச்சு வந்து லாஸ்ட்ல ஒரு ரன்ல வந்து நிப்பாட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. முடிச்சிடலாமா? அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து கிங் கோலி வந்து 6 அடிச்சு அந்த மேட்ச் வந்து முடிச்சு பாப்பல. வரலாறே வந்து படஸ்டா என்ன சொல்லி ஆகணும். ஏன் பண்ண வந்து அந்த அளவுக்கு வந்து 18 வருஷமா வந்து கப்பே இல்லைன்னு எத்தனை டீம் வந்து ட்ரோல் பண்ணாலுமே வந்து இடத்துலயும் வந்து அவங்க விட்டு கொடுக்காம வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மேல வந்து நம்பிக்கை வச்சு தொடர்ந்து போன வருஷம் வந்து கப் அடிச்சாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் கப் அடிச்சிட்டாங்க. உண்மையில வந்து அதை பார்க்கும்போது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஆர்சிபி ஈஸ்டர் கப் நம்ம காமிச்சிட்டாங்க. He is maybe our enemy, but he's a wonderful player. Fantastic. டீம் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா வந்து லைட் எஃபெக்ட் பண்ணதாகட்டும், ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணதாகட்டும், அவங்க பசங்க எல்லாருமே வந்து ஓடி வந்து ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி கட்டி பிடிச்சாங்க. அதெல்லாம் வந்து உண்மையில வந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்ப வந்து இத்தனை வருஷம் கஷ்டத்துக்கு வந்து கரெக்டா அந்த 2 கப்பும் வந்து அடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து தொடர்ந்து அடிப்பாங்க கண்டிப்பா. ஏன் அப்ப நான் வந்து சொல்லுவாங்க இல்ல, பிரெடேட்டர் வந்து ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிச்சுன்னா விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இவங்க வந்து வெற்றியை வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால கண்டிப்பா வந்து எங்கேயுமே வந்து நிக்க மாட்டாங்க. தொடர்ந்து வந்து அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்து வீத கப் அடிப்பாங்க. அதே அளவுக்கு ஜிடி வந்து பெருசா வந்து எஃபெக்ட் போட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்த ஆர்சிபி அளவுக்கு வந்து ஜெயிக்க முடியல.
வந்து அடுத்த வருஷம் வந்து டஃபஸ்ட் டீமா தான் வந்து உருமாறி வருவாங்க. அதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவார்ட் செரிமனிலாம் நடக்கும். அதில் வந்து சூரியவம்சிக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் போனால் வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல வேணா ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் வந்து மற்ற எல்லா அவார்டுமே வந்து நான் தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சூரியவன்சி வந்து கெத்தா சொல்லியிருக்காப்புல. அது என்னென்ன 5 அவார்டுனா, ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கப், ரெண்டாவது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த சீசன், மூணாவது வந்து எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன், நாலாவது வந்து சூப்பர் சிக்ஸர் ஆஃப் த சீசன், சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த சீசன் அப்படின்னு சொல்லி 5 அவார்டு கிட்ட வாங்கியிருக்காரு. உண்மையிலே வந்து வேற மாதிரி இருந்துச்சு சூரியவன்சி பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலாக வந்து டாடா ஸ்டீல் காரும் மொத்தம் வந்து 55 லட்சம் வந்து ரொக்கமும் வந்து தட்டி தூக்கியிருக்காப்புல. ஆர்சிபி பவுலிங் வந்து கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ரசிக் சலாம் ஆகட்டும், புவனேஸ்வர் குமார் ஆகட்டும், ஆசிரூட் ஆகட்டும், குர்னால் பாண்டியா ஆகட்டும், 4 பேர் இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து பவுலிங் வந்து அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காது ஆர்சிபிக்கு. ஃபைனல் மேட்ச்ல வந்து உங்களுக்கு எது வந்து ஸ்டாக்கிங் மூமெண்டா இருந்துச்சு? கில்லோட விக்கெட்டா, ரஷீத் கானோட கம்பேக்கா, இல்ல கோலி அடிச்ச லாஸ்ட் 6ஆ? இந்த கரும்புயில் திரிசாவை கரும்புடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடப்பட்டிருக்கு. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த சூப்பரான சந்திக்கலாம். பாய்.